குருக்கள் விண்ணகம் செல்வார்களா? குருக்கள் விண்ணகம் போனாலும் நரகம் போனாலும் தனி நபராக செல்வதில்லை, கூட்டமாக செல்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குருவானவருக்குள்ளும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மீக போராட்டத்தில் தூய சக்தி தீய சக்திக்கு இடையே போராட்டம், போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அருட்தந்தை ஸ்டீபன் தச்சில் அழகாக சொல்வார், ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு துறவியும் தனி நபர் அல்ல, அவர்கள் 1000 நபர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். அன்பு நெஞ்சங்களே, மனித பலவீனத்தினால் ஒரு சில குருக்களாகிய நாங்கள் மற்றவர்களை நாங்கள் மீட்காமல் மற்றவருடைய ஆன்மாக்களுக்கு உதவியாக இல்லாமல் இருந்தோம் என்றால், அன்பு நெஞ்சங்களே, நிச்சயமாக ஆண்டவர் எங்களிடம் கணக்கு கேட்பார். சாவான பாவங்களை செய்யும் குருக்கள் திரு அவையை துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கோச்சிக்காதீங்க, இதுல உள்ளதை நான் சொல்கிறேன் மக்களே. குருக்கள் தவறு செய்யும் பொழுது, குருக்கள் தவறும் பொழுது, குருக்கள் மனித பலவீனத்தால் பாவங்கள் செய்யும் பொழுது அல்லது தங்களது கடமைகளை செய்யாது இருக்கும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் குருக்களை வெறுக்கும் பொழுது, குருக்களை மரியாதை குறைவாக நடத்தும் பொழுது அழகை ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறான். ஆனால் அதே சமயம் அப்படிப்பட்ட குருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கையில் அழகை பயப்படுகிறான். புனித ஜான் கிறிஸ்தோஸ்டம் என்பவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நரகத்திற்கு செல்லும் பாதையானது குருக்கள் மற்றும் ஆயர்களின் மண்டை ஓடுகளால் அடுக்கப்பட்டு உள்ளன. இதை வாசிச்சோன்னே எனக்கு பயமா ஆயிடுச்சு. ஆகா ஆண்டவரே என்று. அன்புக்குரியவர்களே, சக்கரியா புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும். சாத்தானுக்கு அழகைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இறை மக்களாகிய உங்களுக்கு வர்ற சோதனையை விட குருக்களாகி எங்களுக்கு வருகின்ற சோதனை அதிகம். ஏனென்றால் இந்த சாத்தானுக்கு தெரியும், முதல்ல அடிக்க வேண்டியது யார? ஆயனை. ஆயனை அடித்தால் ஆடுகள் சிதறிவிடும். எனவே அன்பு நெஞ்சங்களே, ஆயர்களாகிய எங்களுக்காக, குருக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பக்தி நினைத்திருக்கக்கூடிய குருக்களின் தேவை அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து குருக்களுக்காக ஜெபிப்போம். குருக்களை தயவு செய்து நீங்கள் சாட வேண்டாம், குருக்களை தீர்ப்பிட வேண்டாம். மாறாக குருக்களுக்காகவும் அருட்சகோதரர்களுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.